ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஷின்சான் ஒன் ஆஃப் த மிஸ்ட்ரியான எபிசோடு தான். யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஷின்கோச்சானை பற்றி தான். இது பார்ட் 1ஓட ஃபஸ்ட்டு வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிச்சியும் ஹீமாவரியும் பார்க்கில் விளையாடுறதுக்காக போயிட்டுருப்பாங்க. ஏன்னா ஹீமாவரி பார்க்கில் விளையாடணும் ஆசைப்பட்டதுனால போயிட்டுருப்பாங்க. மிச்சியும் போயிட்டுருப்பாங்க. ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருமேகமாக வந்துகிட்டு இருக்கும். ஹீமாவரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீமாவரியும் பார்த்தீங்கன்னா விடமாட்டா, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. மிச்சியும் என்னென்னமோ சொல்லி பார்ப்பாங்க. வீட்டில் ப்ரோக்ராம் பிடிச்சது ஓடும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும் போது சரி கொஞ்ச நேரம் தானே அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு மிச்சியும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா போக கருமேகம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஷேப்பில் வருது. அப்போ தான் மிச்சி சொல்லுவாங்க, பார்க்கில் யாருமே இல்லை பாரு, நம்ம வீட்டுக்கே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீமாவரிகிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஹீமாவரியும் என்னை போயிட்டு அங்கே விட்ற மாரி கையை காமிப்பா. சரி கொஞ்ச நேரம் தானே விளையாண்டு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சியும் கொஞ்ச நேரத்தில் அவளை விளையாட வைப்பாங்க. கொஞ்ச நேரம் ஹீமாவரி விளாண்டுட்டு இருப்பா. மேகம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஷேப்லேயே இருக்கும், கருப்பாக. இதை பார்த்து மிச்சி ரொம்ப ஒரு மாதிரியான ஷாக்காக பார்ப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீமாவரி கூட ஒரு பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா ஷின்கோச்சான். இது ஒரு மிஸ்ட்ரியான பொண்ணு தான். ஷின்கோச்சானை பற்றியுமே நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா ஷின்கோச்சான் அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான பொண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷின்கோச்சானும் ஹீமாவரி கூட சேர்ந்து விளையாண்டுருப்பா. மிச்சி கேட்பா, உன் பேர் என்ன பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி கேட்டுட்ருப்பா. ஷின்கோச்சான் பார்த்தீங்கன்னா மிச்சியே ஒரு தக் லைஃப் போடுவா, நல்லா பேசிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் சொல்லுவா, உங்கள் பேரை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துங்க, அதுக்கப்புறம் தான் பிறர் பேரை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் ஷின்கோச்சான் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சிட்ட சொல்லுவா. இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி யோசிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேகம் ஒரு மாதிரியாக இருக்குது, நீனும் வீட்டுக்கு போயிடுமா, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சியும் சொல்லுவா. அப்போ பார்த்தீங்கன்னா ஷின்கோச்சான் பார்த்தீங்கன்னா ஷின்சான் மாதிரியே ஒரு மாதிரியான ஷேப்லேயே பண்ணுவா. ஷின்சான் மாதிரியே இருக்கும் பாதி பார்க்குறதுக்கு. அப்போ தான் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீமாவரி தூக்குவாங்க. நீனும் வீட்டுக்கு கிளம்புமான்னு சொல்லும் போது தான், எங்கள் வீடு ரொம்ப தூரமாக இருக்குது, நான் உங்கள் வீட்டுக்கே வரேன் அப்படின்னு சொல்லுவா. மிச்சியும் ஒன்றுமே சொல்ல முடியாமல் சரி வாம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாரரான ஷேப்பில் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஷின்கோச்சான் எங்கே போகிறாலோ அந்த மேகமும் அவ கூடயே வந்துடும். இப்போ மிச்சி வீட்டுக்கு வரனால மேகம் அங்கேயே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஷின்கோச்சான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டாய்லாம் ஹீமாவரிகிட்ட கொடுத்துட்டு, எப்படிம்மா ஹீமாவரிக்கு பிடிச்சதெல்லாம் நீ கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி ரொம்ப ஷாக்காக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இடி இடிக்கும். அதை பார்த்துட்டு ஹீமாவரி அழுவ ஆரம்பிச்சிருவா. மேகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கருப்பாக இருக்கும், மழையும் ஸ்டார்ட் ஆகிடும் இதோட. அப்போ பார்த்தீங்கன்னா ஷின்கோச்சான் பார்த்தீங்கன்னா ஹீமாவரி தாலாட்டு பாடிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஷின்கோச்சான் ஹீமாவரி கையில் ஒரு பொம்மையும் கொடுப்பா. அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் தான் மிச்சி கேட்பாங்க, நீ எங்கேருந்து வர, உனக்கு யாராச்சும் அக்கா தங்கச்சி இருக்காங்களா, நீ எப்படி ஹீமாவரி சமாதானப்படுத்துன்னு சொல்லும்போது நான்லாம் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். மிச்சிக்கு நோஸ் கட் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே ஆன்ட்டி வந்திருப்பாங்க. பேசிட்டு வரும்போது ஷின்கோச்சான் கேட்பா வெளியே வராமையே, இந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டியா அப்படின்னு கேட்பா. ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மிச்சி ரொம்ப ஷாக்காக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீமாவரியும் ஷின்கோச்சானும் ஒரே மாதிரியே ஜுவல்லை வச்சுட்டு விளாடுவாங்க. அவள் ஹீமாவரி கூட கனெக்ட் ஆவா, ஷின்சான் கூட கனெக்ட் ஆவா, அப்படி ஒரு பர்சனாக இருந்தா ஷின்கோச்சான். அதுக்கப்புறமும் நம்ம தலைவன் ஷின்சானும் என்ட்ரி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் தான் மிச்சி சொல்லுவாங்க, ஹீமாரியோட ஃப்ரெண்டு வந்திருக்கா ஷின்கோச்சான்னு, நீ போயிட்டு அவளுக்கு ஹலோ சொல்லு, உன் வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். ஷின்சானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக போயிட்டுருப்பான். போயிட்டு பார்ப்பான், ஹாலில் யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப காலியாக இருக்கும். ஹீமாரி மட்டும் பொம்மையை வச்சு விளாண்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் என்னம்மா யாருமே இல்லை, பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் போது தான் பாத்ரூம் வந்து சத்தம் கேட்கும். பாத்ரூம் போயிருக்கான்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இதிலே தெரிஞ்சுக்கலாம் ஷின்கோச்சான் வந்து மிஸ்ட்ரியான ஒரு பொண்ணு. ஏன்னா பாத்ரூம் சத்தம் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் ஆளை காணோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மிச்சி துணியெல்லாம் காய போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷின்கோச்சான் ஷீரோ கூட ரொம்ப க்ளோஸாக விளையாண்டுட்டு இருப்பா. ஷீரோ யார் கூட க்ளோஸாக பழங்கினது கிடையாது. அதுக்கப்புறம் தான் சொல்லுவாள், நீ ஏம்மா அன்றைக்கி சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்ட அப்படின்னு சொல்லும் போது தான், போயிட்டு வரேன்னு சொன்னால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லுவாள். ஷின்கோச்சான் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு மாதிரியாக பேசுவாள். ஷின்சான் மாதிரியே பண்ணுவாள் பாதி விஷயத்தை பார்த்தீங்கன்னா. மிச்சி பார்ப்பாங்க ஷாக்கா. அதுக்கப்புறமா ஷின்சான் சொல்கிற மாதிரி அவனை பஞ்சு மிட்டாய் மாற சொன்னேன், ஷீரோ பஞ்சு மிட்டாய் மாறும். அதான் மிச்சி ரொம்ப ஷாக்காக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப்பர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீமாரி மாற்றன்னு சொல்லிட்டு கப்போர்டுக்கு வந்தால் அவள் தப்பிச்சிருவா, மிச்சி மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் டைப்பர்லாம் மாட்டி விட்டுருப்பா. அதுக்கப்புறமா அந்த கருமேகம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைய ஆரம்பிக்கும். அப்போனா ஷின்கோச்சான் வீட்டை விட்டு போக போகிறா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நைட் ஆகிடும். அதுக்கப்புறம் மிச்சி வந்து சொல்லுவாங்க ஹாரிக்கிட்ட, இந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமாக இருக்கான்னு சொல்லும் போது ஹாரி வந்து ஆவியாக இருக்க போது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பார்க்லையும் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமான பொண்ணு ஷின்கோச்சான்னு சொல்லிட்டு மிச்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இதோட பார்த்தீங்கன்னா பார்ட் 1 எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த பார்ட் 2 வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.